ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு ஷார்ட்ஸில் ஃபஸ்ட்டு 4 பார்த்தோம். அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே யார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாநிலங்களவை என்ன, மாநிலங்களவை, மத்திய அமைச்சரவை குழு இது பார்த்தாச்சு. இது மத்திய அரசு பொறுத்தது. இப்போ மாநில அரசுக்கு வந்துட்டோம். மாநில சட்டமன்றம், பாராளுமன்றம் மாதிரியே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றம். இதில் 2 விதமாக அமைப்பு இருக்கும். மேல் சபை இருக்கிற இடத்துல ஆளுநர் இருப்பார், மேல் சபை இருப்பாங்க, அடுத்தது சட்டசபை இருப்பாங்க. இதுக்கு உண்டான ஆர்டிக்கல் 168. அப்போ மேல் சபை இல்லாத இடத்துல ஆளுநரும் சட்டசபையும் மட்டும்தான் மாநில சட்டமன்றம். சரிங்களா? இப்போ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றம் ஒன்று தான். ஏன்னா இங்கே மேல் சபை கிடையாது. ஆளுநரும் சட்டசபையும் சேர்ந்தது தான் மாநில சட்டமன்றம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதே பக்கத்தில் இருக்க ஆந்திராவுக்கு போனோம் அப்படின்னாக்கா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஆளுநர், மேல் சபை, சட்டசபை இவங்க 3 பேர் சேர்ந்தது தான் மாநில சட்டமன்றம். இதுக்கு உண்டான ஆர்டிக்கல் 168. அடுத்தது மாநில சட்டசபை. ஓகேங்களா? மாநில சட்டசபையில் அதிகபட்சம் 500 உறுப்பினர்கள் இருக்கலாம், குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு உண்டான ஆர்டிக்கல் 170. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதிகபட்சமாக எங்கே இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் 403 பேர் இருக்காங்க, குறைந்தபட்சமாக 40 பேர் இருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல், அது ஒரு சிறப்பு ஏற்பாடுனால இருக்காங்க. ஓகேவா? மிசோராம், அதுக்கப்புறம் கோவா, இங்கெல்லாம் சரி. அடுத்தது மாநில சட்ட மேல் சபை. இதில் அதிகபட்ச சட்டசபை உறுப்பினரில் சட்டசபை உறுப்பினரோட எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தான் அதிகபட்சமாக இருக்க முடியும். எங்கன்னா மாநில சட்ட மேல் சபையில். இதுக்குண்டான ஆர்டிக்கல் 171. குறைந்தபட்சம் எவ்வளோனாக்கா 40. இப்போ சட்டசபையில் 300 பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் 1/3 = 100. ஓகேவா? 100 பேர் மேல் சபையில் இருக்கலாம். ஓகேவா? சரி. அடுத்தது மாநில அமைச்சரவை குழு. மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா முதல்வர். அவர் கீழே பல அமைச்சர்கள் இருப்பாங்க. இதுக்குண்டான ஆர்டிக்கல் 163. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு 168, மாநில சட்டமன்றத்துக்கு 168, சட்டசபைக்கு 170, சட்ட மேல் சபைக்கு 171, மாநில அமைச்சரவை குழுவுக்கு 163.